ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி உங்கள் வீட்டில் மிச்சமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு டார்க் சாக்லேட் கொஞ்சம் 2 டேரி மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிண்ட் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாக இருக்குது, மெதுவாக வச்சிடலாம். இது மெல்ட் ஆகட்டும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். மெல்ட் பண்ண சாக்லேட்டு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பொரியை ஆட் பண்ணிக்கலாம். பொரி வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்காங்க. இல்லைன்னா வடச்சட்டில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சாக்லேட் எந்த அளவுக்கு வேணுமோ, லைட்டாக வேணும்னா கொஞ்சம் பொரி வந்துட்டு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சாக்லேட் நிறையா வேணும், பொரி கம்மியாக இருக்கும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு மொத்தமாக ஒரு 2.5 கப் அளவுக்கு வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லிட்டு இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் வந்துட்டு பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓப்பனாக இருக்க மாதிரி பார்க்காதீங்க, அப்புறம் நமத்து போயிடும். ஆனால் முடிஞ்சளவுக்கு க்ளோஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ப்ரஷ் கொடுத்துக்கோங்க, ஸ்பூனை வச்சு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பொடி மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 3 to 4 hours கிட்ட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 4 hours கழித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு வச்சு பாருங்கள். அவங்க கண்டிப்பாக காலி பண்ணிட்டு வருவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.